அனைவருக்கும் வணக்கம். கங்கினா கஞ்சினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்கானிஸ்தான்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு பொருள், ப்ரிசர்வேட்டிவ் மெத்தடா அதை யூஸ் பண்றாங்க. குறிப்பா திராட்சை அப்புறம் மற்ற பழங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு பொருள். சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் எல்லாம் நம்ம வைக்க அவசியம் இல்லை. இது சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னாலும் ரோடோர கடைகளில் ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும் இந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. ஆப்கானிஸ்தானோட வடக்கு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா திராட்சைகள் வந்துட்டு விளையக்கூடிய பகுதி. ஸோ அதை வந்துட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு 2 அடுக்கில் ஒரு மண் பாண்டம், அது வந்துட்டு ஒரு பொருள். சரியா? அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பவுல் மாதிரி இருக்குது, அதை லாக் பண்ணிடுறாங்க. வைக்கோல், அதுக்கப்புறம் களிமண், சாணி இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை அப்படியே போட்டு மூடி வச்சிடுறாங்க. சரியா? இது எவ்வளோ காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு வரைக்கும் கூட அதுக்குள்ளே வச்சிருக்கிற பொருள் அழுகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக அதில் வச்சு சேல் பண்ணுற முறை இன்னமும் இருக்குது. ஸோ இந்த பழக்கம் இன்னமும் ஆப்கான் மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. குறிப்பாக திராட்சை அழுகாமல் இருக்கிறதுக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கேட்டால் அப்படியே அதை உடச்சி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான வழக்கம் ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூலாக எதுவுமே இல்லாமல் இது இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் பெரும்பாலும் புதைச்சி வைக்கிற பழக்கம் இருக்குது. கூலான இடமா இருந்தாலும் சரி, ஹாட்டான பிளேஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.